எடப்பாடியை பொறுத்தவரை கவலைப்படாதீங்க. எடப்பாடி வந்து யானை மாலை போட்டதுனால ஆளை வந்து சாமின்னு பாங்கல, அது மாதிரி ஏதோ வந்து போகிற போக்கில் நம்மலாம் போய் நிற்கிறான். யாருக்கு ஆனை மாலை போடுதோ அவர் தான் முதலமைச்சருங்கிற மாதிரி வந்தவர். வேறு எப்படி வந்திருக்க முடியும்? எந்த தேர்தலில் வந்து அவர் நின்னார், பிரச்சாரம் பண்ணார், போனார், எனக்கு முதலமைச்சருக்கு வாக்களிக்கணும்னு சொன்னார். ஆனால் கொல்லைப்புற வழியாக 100 இடம் 2016 சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் இருந்தும் வர்றேன்னாங்க. 42 பேர், 42 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகலேருந்து வர்றேன்னாங்க. ஆனால் நம்முடைய முதல்வர் தளபதியார் சொன்னார், கொல்லைப்புற வழியாக ஆட்சிக்கு போவதை நான் விரும்பவில்லை. மக்களால் வாக்களித்து மக்களுடைய ஆதரவை, உயர்வித்த ஆதரவை, 8 கோடி மக்களுடைய ஆதரவையும் பெற்று நான் ஆட்சிக்கு வருவேனே தவிர பேக் டோரில் வரமாட்டேன், கொல்லப்புற வாசல் வழியாக நான் வரமாட்டேன், நேர்வழியில் தான் நான் ஆட்சிக்கு வருவேன், நேர்மையாகத்தான் மக்களுக்காக உழைப்பேன், நேர்மை, சத்தியம், மக்களுக்காக உழைப்பது, இவைகளெல்லாம் உயர்ந்த கொள்கையாக கொண்ட நம்முடைய தலைவன் 71 அல்ல 101 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வேண்டும். இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்காக, அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் நம்முடைய தலைவர் மிகவும் நேசிக்கக்கூடிய பண்ணான நெல்லை மாவட்ட மக்களுக்காக மட்டுமல்லாமல் தென்சீமைக்கு அவங்க அதிகமான நம்முடைய வளர்ச்சிக்காக ஏராளமான திட்டங்களை தர வேண்டும். ஏன்னா உங்களுக்கே தெரியும், ராமதாஸ் இடஒதுக்கீடு வேணும்னு போராடினார். ஆனால் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அத்தனை பேருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த சமுதாயம் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களோ, அத்தனை பேருக்கும் 20% இடஒதுக்கீடை கொடுத்து கல்வி வேலைவாய்ப்பிலே கொடுத்த தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். யாரும் மறுக்க முடியாது. வன்னியராக இருந்தாலும் சரி, நம்ம இருக்கக்கூடிய முக்குளத்தோர் மறவராக இருந்தாலும் சரி, அகமுடியராக இருந்தாலும் சரி, கல்லராக இருந்தாலும் மறக்க முடியாது. ஏன்னா அந்த உரிமையை நம்ம ஒரு போராட்டம் கூட நடத்தலை, நம்ம கோரிக்கை கூட வைக்கலை. கோரிக்கை வைக்காமல் தென்சீமைக்கு நமக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதன் தலைவர் கலைஞர் அவர்கள் 89 ஆட்சிக்கு வந்த உடனே. இதெல்லாம் வரலாறுகள். இந்த வரலாறுகளை யாரும் மறைக்க முடியாது. இங்கே கூட சொன்னார், நம்முடைய கண்ணியமிக்க காகிதம் இல்லத்து வீடுங்க இந்த பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போ வரையில் சொன்னேன் மைதீன் கான்ட்டார், நீங்கள் இங்கே பிறந்தார், எங்கள் மாவட்டத்துக்கு நாங்கள் வந்து காகிதம் இல்லத்து மாவட்டம் என்று பேர் சூட்டி வரும் கலைஞர் தான், மறந்து விடக்கூடாது. ஏடிஎம்கே ஆட்சி வந்தோடனே அதை பேரை மாற்றிட்டாங்க. நாங்கள் மாற்றலை, நாங்கள் மாற்றலை. நாங்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறோம், நாங்கள் உங்கள் மீது பற்றாக இருக்கிறோம். இன்றைக்கி எத்தனையோ இயக்கங்கள் வரலாம், எத்தனை இயக்கங்கள் வந்தாலும் உங்களை நேசிக்கின்ற ஒரே ஒரு இயக்கம் தலைவர் தளபதியார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. உங்களை மட்டும் இல்லை, எல்லாத்தையும் நேசிக்கிறாரு. அதனால தான் சொல்கிறார், எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல், எல்லா பேருக்கும் சமமாக அரசினுடைய திட்டங்கள், வாய்ப்புகள் சென்றடைய வேண்டும். அதுதான் முக்கியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.